நிலையாய் ஜீவிப்பாயா கர்த்தரை சேவிப்பது நம் மேல் விழுந்த கடமை. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இம்மட்டுமாய் நடத்தினாரே. எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், வளர்ந்து வருகிற பருவம், குழந்தை பருவம், அதற்கு பிறகு வாலிப பருவம், அதன் பிறகு தாய்மை தகப்பனை அடையக்கூடிய பருவங்கள், எத்தனை காலத்துக்கும் நம்மை நடத்தி வந்தாரே நம் தேவன். யார் செய்ய முடியும்? எத்தனையோ இடரல்கள் வந்த பொழுதும் தேவன் நம்மை காப்பாற்றினாரே. அந்த தேவன் கைவிட மாட்டார். ஒரு ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சுமந்த
என்னை குறித்து சொல்ல, நான் கடந்து வந்த பாதையை குறித்து சொல்ல, என் நெருக்கத்தை சொல்ல, நான் விடாய்த்து போன காரியங்களை சொல்ல, என் தேவன் இவைகளெல்லாம் இருந்து என்னை தூக்கி எடுத்து ஒரு ஊழியக்காரியாய் இருந்து தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அறிந்தும் எனக்கு விரோதமாய் எழும்பினார்களே, யோசித்து பாருங்கள். எதுனாலும் சொல்ல முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது அவைகள் விழுந்து போகும். ஆகவே உட்காருங்க. இந்த நாளை கர்த்தர் தாமே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளை மாற்றி பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிவிசுவாசமாய் இராமல் பண்ணினதை சந்தேகப்படாமல் அவன் கர்த்தருக்கு உண்மையாயிருந்தான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் என்று சொன்னாலே நமக்கு உண்பாய் வந்து நிற்கிறது யார்? ஆபிரகாம் தான். அவர்தான் வந்து நின்னார் இல்லையா? அந்த விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறவர்களுக்கு எத்தனை பாடு வந்தது, எத்தனை உபத்திரம், எத்தனை வேதனை. யோசிச்சு பாருங்க. சோதனைகள் வந்தது இல்லையா? ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா நிறைவேறல. ஆனா சில காலம் சென்ற பிறகு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அதுதான் அங்க நம்ம பார்க்கிற காரியம். முழு நிச்சயம். வாக்குத்தத்தன்றது ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுது. வாக்குத்தத்தம் என்பது முழுமையாய் நாம் நிச்சயிக்க வேண்டும். இன்றைக்கு கூட நிச்சயிக்க முடியாத சில காரியங்கள் இங்க என்ன பண்ணுது, நடக்குது. ஆனா நான் நம்புறேன், அதை நம்புறேன்னா நம்ம 10 பைசா கூட நான் நம்ப மாட்டேன். செல்லா காசுன்னு சொல்றது செல்லா. அது 1000 ரூபாய் நோட்டா இருந்தாலும் ஒரே ராத்திரியில் அது எப்படி செல்லா காசா போச்சோம், அதே போல சத்ருவின் காரியங்களும் அது செல்லா காசு இடத்துல அது செல்லாது. என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு உண்டானவைகளை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு உண்டானவைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இவட்டுமாய் கர்த்தர் என்னை நடத்தினாரே. எங்க அம்மா ரொம்ப பிரியமா இருப்பேன். எங்க அம்மா ரொம்ப உயிர். எங்க அம்மா மறிச்சு போயிட்டாங்க. ரொம்ப காலையினாலே ஜீரணிக்கவே முடியல. ரொம்ப வேதனைப்பட்டேன். எல்லாம் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா என்கிட்ட இல்லை. எங்க அம்மா மறிச்சதுனால என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணீர் தினமும் கண்ணீர் வடிப்பேன். ஏன் தெரியுமா? காலையில அப்பெல்லாம் காலையில 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிப்போம். அப்ப ஜபம் நான் ஸ்டாப்பா நடக்கும் அந்த காலத்துல. அப்பொழுது எங்க அம்மா சொல்லுவாங்க, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இந்த புள்ளை ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, அவளுக்கு ஏதாவது எடுத்துட்டு போய் கொடுங்க. அதான் அடிக்கடி நான் நினைப்பேன், கொடுங்க, ஏதாவது கொடுங்க, ஒரு பாலாவது கொண்டு போய் கொடுங்க. அதை நினைத்து ஒரு பால் தான், வேற ஒன்று மில்க் தான். அதை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறாரே. ஜீவனை கொடுத்து இருக்கிறாரு, பலத்தை கொடுத்து இருக்கிறாரு, வழி தப்பி போகாம பாதுகாத்து இருக்கிறாரு. ஒருவேளை நீ வழி தப்பி போயிருந்தா உன் வாழ்க்கை என்ன, உன் சூழ்நிலை என்ன, உன் குடும்பம் என்ன, உன் வாழ்க்கை என்ன? 4 பேர் உன்னை மதிச்சு இருப்பாங்களா? யோசித்து பாருங்க. எனக்கு நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால உங்களை பாக்குறவங்க ஸ்தோத்திர சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்ன, யாரால உனக்கு கொடுக்கப்பட்டது சகோதரி, ஸ்தோத்திர சகோதரி என்று சொல்லுகிறது. அது கர்த்தருடைய கிருபை. அது வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
உன் மேலே எதை வைத்தாலும் பொறுமையாகிற, அவசரப்படாதே, நச்சரிக்காதே, ஜெபம் பண்ணு. நச்சரிக்கிற நேரத்தை விட்டுடு. அவருடைய ஆலயத்துக்கு வா, சமூகத்துக்கு வா. எங்க வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது அங்கே வா, சொல்லு. ஆண்டவரே, நீங்க தானே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, இன்னும் நடக்கல. அவன் நச்சரித்தான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க என்று அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஜபத்திலே அவன் அங்கலாய்க்கவில்லை, அவன் மறுதளிக்கவில்லை. ஏதோ சொல்லிட்டாரு, இன்னும் நடக்கல, நினைக்கல. தருவேன்னு சொன்னீங்களே, எப்ப தர போறீங்கன்னு சொல்லிதான் அவன் கேட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராக தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். சொன்னதை நிறைவேற்றும் வரையிலும் அவன் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுங்க. நீ காத்திருக்கிறியா? இல்லை. உடனே நடக்கணும், உடனே நடக்கணும். எப்படி நடக்கும்? ஒரு சூழ்நிலை மாற வேண்டும் அல்லவா? சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் அல்லவா? உனக்கு பின்பாக சத்துருவன் எத்தனை காரியங்கள் வைத்திருக்கான உனக்கு தெரியுமா? யோசித்து பாரு. ஆவியார் எனக்கு உணர்த்துவார். ஏன்னா நான் அவருடைய சமூகத்துல காத்து இருக்கிறேன். எனக்கு உணர்த்துவாரு, மகளே ஜெபம் பண்ணு, இந்த காரியம் எப்படி இருக்கு, இந்த காரியம் எப்படி இருக்கு, ஜெபம் பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, ஜெபிக்கவே வேண்டாம், அவருக்கு தெரியும். ஜெபிக்க வேண்டாம், அவருக்கு தெரியும், அவர் தருவார். நான் திருப்பி கேட்கிறேன், அதே இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கும்படி காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாக அவர் போய் இல்லையா ஒலிவ மலையில அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது தம் சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா? அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கும் பொழுது அவரே கேட்கிறார், தேவரே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? யோசித்து பாருங்க. இன்னொரு வார்த்தை, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள், இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் சொல்றார், கேட்கிறார். அவரே கேட்கும் பொழுது நாம் கேட்க கூடாதா? கேட்க கூடாதா? அதனால தானே வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். நீ எதுவுமே கேட்கல, அவருக்கு தெரியும். நீ பாட்டுக்கிட்டே இருந்தேனா சத்துருதானே உன்னை மேற்கொள்ளுவான். அது மாத்திரமா, தப்பான உபதேசங்களுக்கு தனக்கு செவி சாய்க்கிறது. தப்பான உபதேசம், அவனுக்கு சாதகமான உபதேசம், வேதத்துல இருக்கிறவர்களை அல்லாமல் வேறு சில காரியங்களை சொல்லுவது. நம்ம துதிக்க வேண்டாம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், ஆண்டவர் தருவாரு. எப்படி தருவாரு? நீ கேட்கணும்னு எழுதி இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த வசனங்கள் இல்ல, வார்த்தைகள் கிடையாது. அவர் சொல்லலன்னா இதெல்லாம் இல்ல. ஏன் நீ சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. சத்துருவானவன் எவ்வளவு அழகா பிராக்கெட் போடுறான் பாத்தீங்களா? உங்களுக்கு கூட தெரியா? அவ்வளவு அழகா அவர் சொல்றான். அவரை தூக்கி கொண்டு போய் உப்பரிகள் மேல வைத்து சொல்றான், இதெல்லாம் என்னோட இதுதான், என்னை தாழ பணிஞ்சுக்க, இதான் நான் உனக்கு கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தப்பான உபதேசம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவனிடத்தை சவால் விட்டு, ஒருவேளை நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, தேவகுமாரன் பாக்குறியா, நான் கீழே குதிக்கிறேன்னு ஒருவேளை குதிச்சு இருந்தாரானால் என்ன நடந்து இருக்கும்? நமக்கு விடுதலை கிடைச்சிருக்காது இல்லையா? சத்துருக்கு கீழ்ப்படிந்தது போல அவன் அக்களித்து இருப்பான். பாத்தியா, இந்த இயேசுவே எனக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துருக்கு அநேகர் கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பணம் கொடுக்கிற பொய் சாட்சி சொன்னா சொல்றாங்க, இத கொடுக்கிற காட்டி கொடுலாம் கொடுக்கறாங்க. இதெல்லாம் பாவம். விலகி வாங்க. 1 கோடி கொடுத்தாலும் அப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்கு போகாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருங்க, கர்த்தர் செய்வார். ஆகவே வேதத்திலே நாம் வாசிக்கிற ஒவ்வொரு காரியமும்
அவர் சொல்லுங்க, கேளுங்க, நான் உனக்கு தருவேன். தட்டு, நான் உனக்கு திறப்பேன். என் இதய கதவை உனக்காய் திறப்பேன். தேடு, ஏசப்பா எங்க இருக்காரு? எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, எனக்கு தரிசனமாய் கேட்டு பாருங்க. அவர் வருவார், அற்புதங்களை செய்வார். ஆகவேதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்குது. எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. காணல, அவன் விசுவாசித்தான், பார்க்கல, ஆனா நம்பினான். ஏசப்பா தருவார், கத்தர் தருவார், கத்தர் தருவார், கத்தர் தருவார். அவன் நம்பிக்கொண்டிருந்தான். ஆகையால வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாய் இருந்தது, அவன் விசுவாசித்தான். ஒரு காரியத்தை ஜெபத்துக்கு வரீங்க, நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார், மகளே இந்த கதை இப்படி அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட திருப்பி கேள்வி கேட்கறது இல்லம்மா, நான் இவ்வளவு காலமா காத்து நிறந்தேன், இது வரைக்கும் நடக்கல. ஏன் நடக்காதுன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? உன்னுடைய அவிசுவாசம் தான் தள்ளி போனதுக்கே காரணம். அது தெரியுமா உனக்கு? தெரியுமா? அதுதான் காரணம். நீ விசுவாசிக்க இல்லம்மா, நான் விசுவாசி, எங்க விசுவாசி, உன் விசுவாசம் தான் தெரிஞ்சிச்சு. இல்லம்மா, எனக்கு விரோதமாக எழுப்புறேன். இல்லம்மா, இல்ல. அப்ப நான் சொன்னது இல்லன்னு நான் இல்ல, ஆண்டோடைய வார்த்தை அந்த இடத்துல இல்லன்னு நீ போடும்போது அங்க சத்துரு உனக்காய் ஒரு விதைய விதைச்சிட்டான். அந்த இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை அப்படியானால் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நான் பயங்கரமான பாடுகளை அனுபவிக்க. ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கு தெரியாம சில ஏதோ காரியங்களை சத்துரு நமக்குள்ள விதைச்சிட்டே போயிட்டே இருப்பான். ஆனா தேவனாகிய கர்த்தரை சார்பிலே நாம் விழும்போது அப்படிப்பட்ட காரியங்களை சுட்டெரித்து சாம்பலாக்கி போட்டு அவர் நிர்ணயம் செய்யப்பட்ட காரியங்களை நிலைநாட்டி நம்மை வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படியாக இந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு உயிரோட இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. யோசித்து பாருங்க, எத்தனையோ ஏன் என்று சொன்னா இங்க வாக்கு தத்தம் பண்ணப்படுகிறது. அந்த வாக்கு தத்தத்தை வாங்கிட்டு ஏதோ காத்துல விட்டு போறது. ஏதோ வந்தோம், அந்த அம்மா ஏதோ ஒண்ணு சொல்லுச்சு, அந்த அம்மா சொல்லல, நான் சொன்னா நடக்காது. தீர்க்கதரிசிகளின் வாயிலே வருகிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை கேட்டு பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் தான் அனுப்புறாரு, அவர் தான் வாயில வார்த்தையை போடுறாரு இல்லையா? என்னையா பாக்குறீங்க? நானா சொல்றேன், நான் ஒரு நாள் அவங்க சாபம் மட்டும் இருப்பேனா? நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். ஏன்னா ஜெபிக்கிற அந்த வாயில என்ன பண்ண முடியாது, சாபம் இடக்கூடாது, அது பழிச்சிடும். அது எனக்கு தான். ஏன்னா எல்லாம் நீங்க என் பிள்ளைங்க தானே. கோபத்தினால ஏதோ ஒண்ணு சொல்ல போய் ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா அதிலே பாடு நான் தானே அனுபவிக்கணும். யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாய் இருக்கக்கூடிய என்ன மாத்திரமல்ல, உங்களையும் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஆமென். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மீது அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். யாரால? நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே. அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கண்டு விட்டார். அவர் எல்லாவற்றிலும் நமக்கு உண்டான பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் எல்லா விதமான சுகவீனங்களிலும் பலவீனங்களிலும் இன்னைக்கு சத்துரு அனுப்புற காரியத்தரமா இன்னைக்கு ஞாபக சக்தி எடுத்துடலாம், இருக்க மாட்டேங்குது. இங்க வந்து நின்னாதான் அது எனக்கு வருது, கீழே போனா வராது.
ஆனாலும் கத்தர் என்ன கிட்ட எடுத்துட்டு போயிடு, மிளகாப்பொடி எடுத்துட்டு போய் பால்ல போட போவேன். நிறுத்து. அப்ப யாரு? ஆவியானவர் இருக்கிறார். நிறுத்து மகளே, என்ன வச்சிருக்க பாரு கையில, மிளகாப்பொடி, காப்பி தூள், மிளகாப்பொடி. யோசிச்சு எவ்வளவு வேதனை. அடுப்புல சட்டியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜு கிட்ட போய் நிக்கிறேன். என்னவோ எடுக்க வந்தவன் என்ன தெரியல. சரி போ, அங்க பத்தி எரியும். அப்பதான் வருது கருவேப்பிலை எடு. அல்லேலூயா. இதெல்லாம் டெய்லி நடக்குது எனக்கு. பார்த்தா சத்துரு இவளுக்கு என்னென்னமோ காரியத்தை பண்ண, காலை உடைச்சோம், கையை உடைச்சோம், நடக்க முடியாம செய்தோம், பைபிள் எடுக்க முடியாம செய்தோம், எத்தனையோ காரியம். ஆனா இவ வில்லியா இருக்கிறாளே, எல்லாவற்றிலும் முறியடிச்சிடறாளேன்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்றான்னா மறதி. வீட்டு காரியங்கள் இல்லை, ஆனா கர்த்தர் என்னோட இருக்கிறபடினால ஒரு செகண்ட் அதை எனக்கு தெரிவிக்கிறேன். மகளே, இது வல்லமா, இதை செய். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்புற காரியம் அநேகமாய் இருக்கிறது இப்பொழுது. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவன் பாவனையா வருவான் சத்துரு. அந்த பாவனையான காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவான். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுத்தா ஜபம், நின்னா ஜபம், நடந்தா ஜபம், உட்கார்ந்தா ஜபம், இல்லையா? தனிமையா இருந்தா ஜபம், தூக்கம் வரலானா ஜபம், விழித்திருந்தா ஜபம், கனவு கண்டா ஜபம். இதே ஜபத்திலேயே ஓடிக்கொண்டிருக்க என் வாழ்க்கை. எனக்கே இவ்வளவு உபத்திரவனா உங்களுக்கு எவ்வளவு உபத்திரம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. உபத்திரவத்தின் குகையில் அல்லவா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னையும் என்னையும். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆகையினாலே தேவனுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மீது அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு என் தேவனாலே, என் மேல அன்பு கூறுகிறவராலே நான் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுவேன். அது பிரச்சனையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தா என்ன, பலவீனமா உபத்திரமா எதுவா இருந்தா என்ன, நான் என் தேவனுடைய அன்பினாலே நான் செய்யும் கொள்ளுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆம், தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெற்றுக் கொண்டு தான் இருக்கும் என்று வதைக்கும். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை 38வது வசனம் சொல்லுகிறது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காலங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. போதும், அவர் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பிரிக்க முடியும்? அவரோடு நீ அன்பா இருந்தா உனக்கு விரோதமா எவன் எழுப்ப முடியும்? எழுப்புறாங்க, ஆனா நடக்குதா, நிலைக்குதா? பிரச்சனைகள் அனுப்புறான், போராட்டங்களை அனுப்புறான், நிம்மதியா இருக்க முடியல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நாம் கொஞ்ச நேரம் அதை பார்க்கிறோம், ஆனா அதுக்கு பிறகு நமக்குள்ள ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறான். ஆகவேதான் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது உண்டு. ஹல்லேலூயா. நான் கண்ணீர் விடாத நாளே இல்லை. ஆதியில எல்லாம் சொன்னாங்க,
சிரிச்ச முகம்மா, கருப்பா இருந்தாலும் கலையாகி இருக்கிறீங்கம்மா, சிரிச்சமா. அந்த சிரிப்பெல்லாம் போயிடுச்சு, போய் ஒரு 20 ஆண்டுகள் ஆகுது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே நான் எப்பொழுதுமே அன்பாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சத்ருவானாலும் நம்மை கவிழ்க்க முடியாது. அந்த நம்பிக்கை மட்டும் வைங்க. ஹல்லேலூயா. இந்த அன்பு நம்ம நிலைத்திருக்க தேவனிடத்திலே ஒன்றித்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? தேவனிடத்திலே கலந்து இருக்கணும், ஒன்றித்து இருக்கணும். அந்த தேவ அன்பு நமக்கு இல்லாத பட்சத்திலே தான் அந்த இடத்தை சத்துரு நிரப்ப வருவான். ஏன்னா காலியா இருக்குது இல்ல, காலியா இருக்குது இல்ல. பிசாச துரத்தணும், துரத்தின பிறகு அவங்க கர்த்தரோட இணைஞ்சிருந்தா சரி. தேவனை விட்டு அவங்க பிரிஞ்சிருந்தா போன பிசாசு என்ன பண்ணுமா? எத்தனை கூட கொண்டு வந்தோம்? எத்தனை கொண்டு வரோம்? 7 கொண்டு வரும். ஆகவே நாம் கர்த்தருடைய அன்பிலே எப்பொழுதுமே பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நமக்காய்ப்பட்ட காயங்களை பார்க்கணும். உனக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா நீ அந்த காயத்தை பார். யாருக்காக? யாருக்காக இது? எதற்காக? என்னை விடுதலையாக்க, என்னை விடுவிக்க, என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு விரோதமாய் எழுப்பினவர்களுக்காக இந்த காயங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே எல்லாவற்றையும் எனக்காக சுமந்த என் தேவனாகிய கர்த்தரை அந்த முகத்தை நோக்கி நான் பார்ப்பேன். அந்த வியாகுலப்பட்ட முகம், அந்த கடைசியில உயிர் பிரிகிற அந்த வேளையிலே கூட நமக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். என் தேவனே, என் தேவனே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரே சொல்லுகிறார், ஏன் என்னை கைவிட்டாரா? சூழ்நிலை மாற்றும்படியா, நீ மனுஷனோட மனுஷனாய் சஞ்சரிக்கும்படியா, நீ மனுஷனாய் பிறக்கும்படியா, அவருடைய பாவங்களை நீ ஏற்றுக்கொள்ளும்படியா, அவர்களுக்கா நீ ரத்தம் சிந்தும்படியாய், அந்த ரத்தத்தினாலே பாவ மீட்பின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியா, இந்த பாவ மீட்பின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க. ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுங்க. ஏன் சொன்ன? அவர் கடவுள் அல்லப்பா. கடவுளாப்பா இல்ல, மனுஷன். மனுஷனுடைய எல்லா காரியமும் அவருக்கு இருந்தது. பலி இருந்தது, வேதனை இருந்தது, பசி இருந்தது, தாகம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்படி இருந்தும் தன் பிதாவாகிய தேவனுடைய கரத்தை கேட்டு, ஏன் என்னை கைவிட்டு? அவர் கைவிடலனா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை. அங்க கைவிடப்படலனா ரட்சிப்பு எப்படி இல்லையோ அப்படிதான் நீ நெருக்க இல்லைன்னா, பாடு இல்லைன்னா, உபத்திரவம் இல்லைன்னா, வேதனை இல்லைன்னா நம்ம தறிக்கட்டு ஓடுவோம், தறிக்கட்டு ஓடி இருப்போம். இப்பொழுது இந்த பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை நினைவு கொள்ள வைக்கிறது. பார், உன்னை உருவாக்கின உன் தேவனை பார். உனக்கா இந்த உலகத்திலே வந்து ரத்தம் சிந்தின உன் கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார். அவர் முகத்திலே வழிந்தோடுகிற கண்ணீரை பார். மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். எங்க போனாங்க? காரி துப்பினவங்க எங்க? தலையில கொட்டினவங்க எங்க? யோசித்து பாருங்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தினார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், உன்னையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவதற்காக தான் இந்த பாடுகளை காண்பிக்க. இதுதான் உலகம். எப்படி தெரிந்து கொள்வது? சில பேர் இருக்காங்க, உள்ளத்துல ஒன்று, உதட்டிலே ஒன்று. உதட்டிலே இனிமையாய் பேசி உள்ளத்திலே கவிழ்கர்கள் எத்தனை பேர்? குடும்பங்களிலே, நண்பர்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, இல்லையா? எப்படியாவது உன்னை இந்த இடத்த விட்டு அனுப்பிடணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வேணாப்பா,
நானே பேப்பர் போட போறேன், நீ வேணா போட்டுக்கோ, எனக்கு நல்ல ஒரு இடத்துல இது மாதிரி பண்ணிச்சு. ஆனா ஒன்னும் அது இல்லை, அவங்க போட மாட்டாங்க. ஒன்ன போட வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இதெல்லாம் சம்பவம். இங்க எத்தனையோ பேர் என்னால சொல்ல முடியும். ஆனா நீ கர்த்தருக்கு காத்திருந்தாயா? நீ அவரிடத்துல கேட்டாயா? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நீ கேட்டாயா? அவரிட உனக்கு பதில் வந்ததா? இல்ல. நாமவே செய்வோம். ஹல்லேலூயா. நாமவே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது. திருமணம் என்று சொன்னா தேவனால நிச்சயிக்கப்பட வேண்டும். நிறைய பேர் லவ் மேரேஜ் எல்லாம் இருக்காங்களா இல்லையா? லவ்னா என்ன? அன்பு. அத இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு மாதிரி அச்சமா இருக்கு இல்ல? அன்பு. ஒருவர் மேல் ஒருவர் அன்பு வைத்து அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில திருமணங்க மரண பரியந்தம் பிள்ளைகளோட குட்டிகளோட சமாதான முறையில சந்தோஷமான முறையில இரு வீட்டாரும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வாழ்றாங்களா இல்லையா? அன்பு. அவ்வளவுதான். அதே அன்பு வேறு விதமாய் இருக்கும். இருக்கிற வரைக்கும் பாத்தீங்களா, இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு அன்பு. அதுக்கப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கொன்னு அவன் முன்னாடியே வேற ஒருத்தன் கூட கை போட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன அன்பு? மாய்மாலமான அன்பு. இவங்களும் அன்பு வச்சாங்க, இவங்க என்ன பண்றாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க இல்லையா? அன்பு ரெண்டு விதமா இருக்கிற. ஆகவே இந்த உலகத்திலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது எச்சரிப்பின் உலகம். கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். குடும்பங்களிலே சொத்துக்கு விரோதமா எழும்புற குடும்பம் எத்தனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா சில குடும்பங்கள் தண்ணி அடிச்சா விலகுமா? விலகாது இல்ல. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே சொத்துக்காக அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அக்கா என்னடா, தங்க என்னடா என்று சொல்லி நமக்கு மட்டும், நம் பிள்ளைகளுக்கு மட்டும், எனக்கு மட்டும், என் பிள்ளைகளுக்கு கிடைச்சா போதும் இருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யோசிச்சு இதெல்லாம் நீங்க சிந்திச்சீங்கன்னா தேவனுடைய அன்பை விட்டு நீங்க விளக்கவே மாட்டீங்க. அதான் சொன்னா, என் அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க முடியும்? அந்த அன்பை நீ என் மேல வை, நான் உன்னை வெள்ளை ஆக்குவேன். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருந்தான், நிச்சயமாகவே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ரோமர் சுவிசேஷம் 10:17 சொல்லுது, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி உனக்கு கேள்வி கேட்கணும்னா வேதத்தை எடுத்துக்க, வாசி, கர்த்தர் பதில் சொல்லுவார். வசனங்கள் பேசும், வசனங்களுக்கு உயிர் உண்டு, உயிருள்ள வார்த்தை அது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. அது உயிர் கொடுக்கிற வார்த்தை. எப்பவுமே கேள்வியே கேட்டுட்டு இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வேதத்தை எடுத்து வாசிங்க. அது கடமையாய் எடுத்துக்கங்க. இது ஒவ்வொன்றும் எனக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி எடுத்துக்கங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆகவே இந்த இடத்துல வாசிக்கிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனமா. ஆகவே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை 4:1 வாசிமா. உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது 2 பிள்ளைகளையும் வந்தான் என்று போதும். இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு வசனத்துல எத்தனை காரியம் அடங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை காரியம்! அவன் முன்பாகவே
கர்த்தருக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை ஈவுகளை அவன் செய்து விட்டு கடன் வச்சுட்டான். ஆனா அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அவன் உண்மையாய் இருந்தான் என்பது நேர் அறிவி. ஆனா இதற்கு முன்பாக ஊழியக்காரனை தீர்க்கதரிசி அனுப்புறார். ஏன் அனுப்புனாரு? நாங்க பார்க்கிற எனக்கு ஊழியம் செய்த என் மகன் நான் அழைத்து அவன் என்கிட்ட வந்துட்டான். ஆனா அவன் மனைவியும் பிள்ளைகளும் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, நீ போ என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். கர்த்தர் அனுப்புகிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ அவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறார்? தன்னை தேடுகிற அனைவர் மேலும் அவர் கண்கள் நோக்கமாக இருக்க. ஊழியக்காரனை மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிற நம்மை தான் அவர் நோக்கமாக இருக்கிறார். அவன் அவ்விடத்துல போய் கேட்கிறான், உடத்துல என்ன இருக்கிறார்? இந்த இடத்துல பார்க்கும்போது கடன் வைத்து விட்டு போய்விட்டான் என்று இரண்டாவது வார்த்தை கடன். இந்த கடனை அடைப்பதற்கு இப்ப வராங்க. இந்த பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வருகிறான். அவன் கண்ணீர் விடுறான். எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என் பிள்ளைகள் மட்டும்தான். ஆதரவே இல்லை. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகள் கடன்காரர்கள் கொண்டு போகிறார். யோசித்து பாருங்க. ஒரு விதவை பெண்மணிக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியங்கள் வருகிறது என்பது அவர் அறியாமல் இருந்தாரா? அவர் நினைத்து பார்த்தார். நீ நினைத்து பார்ப்பதற்கு என்ன வைத்திருக்கிறார்? அவர் உன்னை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நினைக்கிறபடி நீ என்ன செய்திருக்கிறார்? உன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறாயா? ஜெபித்து இருக்கிறாயா? அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை தவறாமல் நீ கடந்து வந்திருக்கிறாயா? யோசிச்சு பாருங்க. இல்லையே. அப்ப எப்படி அதிகாரமா நம்ம கேட்கிறோம்? ஆண்டவரே உனக்காக நான் காத்திருந்தேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், ஏன் எனக்கு கேட்க முடியுமா? முடியாது. காத்திருக்கணும். ஆகவே யோசித்து பாருங்க. இரண்டாவது, நெருக்கத்திலே அவன் கீழ்ப்படுகிறான். உன்னிடத்துல என்ன இருக்குதுமா? ஐயா, ஒரு கூட என்ன மாத்திரம் வந்து வேற ஒன்று இல்லை என்பது உமக்கு தெரியுமே, அப்படின்னு என்ன கேட்கறீங்க? யோசிச்சு பாருங்க. அவன் சொன்ன கேட்டுருவேன். ஆனா கர்த்தருடைய சம்பளத்தை உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த காரியம் இப்படி இன்னைக்கு வந்திருக்கு என்ன அவர் பேசுவார். சில காரியங்கள் சொன்ன ஆலோசனைப்படி நடக்கும், சில காரியங்கள் அவருடைய ஆலோசனை எனக்கு தருவார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீராக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை காட்டிலும் அந்த ஊழியக்காரன் அவன் வைத்து விட்டு போனது சொத்து இல்லை, அவன் வைத்து விட்டு போனது கடன் பிரச்சனை. அவன் எதுவுமே வச்சுட்டு போல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை வச்சுட்டு போனான். அவன் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்தவனா அவன் இருந்தபடினாலே தேவன் நினைத்தருளினான். உன்னையும் என்னையும் கர்த்தர் நினைக்க வேண்டும் என்று சொன்னான். நினைக்கிறபடி நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டும், அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நாம் என்ன செய்கிறோமோ அங்கே கணக்கில் வைக்கப்படும். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒரு கணக்கில் வைப்பா. என் மகள் இதை செய்தாள், இதை ஒப்பு கொடுத்தா, இதை சபைக்கு வந்தா, இதை செஞ்சா, அதை செஞ்சா, எல்லாமே அவர் கணக்கில் வச்சிருப்பார். அதன் பலன் தான் இன்னைக்கு ஆசீர்வாதம். நான் நினைச்சு பார்க்கிறேன். யோசித்து பாருங்க. என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் அவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தபடி நான் அவன் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டான். நீ எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு பிசினஸ் உமனாய் இருந்த என்னை ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றினார். 36 ஆண்டுகள் அவருக்காய் பணி செய்ய என்றைக்கும் செய்து தொடரும் செய்து கொண்டிருக்க கிருபை தந்தார். ஆகவே அந்த ஊழியக்காரன் அன்றைக்கு செய்த ஊழியம்தான் இன்னைக்கு அந்த குடும்பமே காப்பாற்றப்படுகிறது. அந்த கடன்காரர்களுக்கு மத்தியில் அவர் தப்புவிக்க கிருபை தந்தார்.
அது மாத்திரமா, தேசத்திலே மழை கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் கர்த்தர் அன்பு சகோதரர்களுக்கு, சாரி பார்த்து விதவைக்கு, இங்க ஒரு விதவை இன்னொரு விதவைக்கிறாங்க, சாரி பார்த்து விதவை, அவர்களுக்கு எண்ணெயும் மாவும் குறையாம கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்களும் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை தான். சாரி பார்த்து விதவைக்கு அதேதான். மரணம் என்பது சரீரத்துக்கு மாத்திரமல்ல, இந்த ஆத்துமா எப்பெல்லாம் சாகுது, ஐயோ இந்த வேதனையினால தாங்க முடியல, இந்த பாடியனால தாங்க முடியல, இந்த பழி சொல்லினால ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த ஆத்மா செத்து போகலாமா? உயிர் இருக்கும், சரீரம் இருக்கும், ஆனா உள்ளான அந்த இருதயம் படுகிற அந்த வேதனை அவர் உயிர்ப்பிக்க தான் கர்த்தர் செய்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஏதாவது கர்த்தருக்கு செய்தாதான் நினைச்சு பார்க்க முடியும். ஐயோ என் மகன் இப்படி செய்தாங்க, இந்த ஊழியத்துக்காக, இந்த சபைக்காக இந்த காரியத்தை செய்த எனக்கா ஒரு நாளே ஊழியத்துக்கு யோசித்து பாருங்க. எப்படியாக கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்காக என்னை அழைத்து கொண்டார் என்று வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்ய அவர் கிருபையும் தந்திருக்கிறார். எத்தனை உபத்திரங்களுக்கு மத்தியிலும் இன்றைக்கும் கூட உபத்திரம் தான், ஆனாலும் நான் தாங்க பலனும் தப்பி செல்ல வழி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தாங்க பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதத்தை நாளை மாற்றி பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.